எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லை. இந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்போவாச்சும் வந்திருக்கா? நம்மள பல பேருக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு இது. இன்னைக்கு நம்ம சௌந்தர்னு ஒருத்தரோட கதையை பார்க்க போறோம். அவர் வழியா நம்மள நாமளே கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஒரு வரி இது சும்மா வார்த்தைங்க இல்ல. இன்னைக்கு நிறைய பேரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். வெளிய பார்க்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங். சவுந்தரோட தேடலே இந்த ஒரு வரியில இருந்து தாங்க ஆரம்பிக்குது. ஓகே, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். சவுந்தர் இவரை பாத்தீங்கன்னா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அவரோட லைஃப் எக்தம் செட்டில்டு. நல்ல வேலை, குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த அமைதிக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி மெதுவா முளைக்க ஆரம்பிக்குது. சவுந்தரோட ஒவ்வொரு நாளும் ஒரு வாட்ச் மாதிரி கரெக்டா ஓடிட்டு இருக்கு. காலையில எந்திரிக்கிறது, வேலைக்கு போறது, எல்லா பொறுப்புகளையும் பாத்துக்கிறது, நைட் வீட்டுக்கு வர்றது. இந்த ரொட்டீன்ல எந்த தப்பும் இல்ல. ஆனா ராத்திரி எல்லாம் சத்தமா அடங்கி தனியா இருக்கும்போது மட்டும் மனசுக்குள்ள அந்த எம்டினஸ் மெதுவா கண்ண முழிக்குது. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னடா இது, நம்ம வாழ்க்கைய வாழவே இல்லையே, சும்மா வேலைகளை முடிச்சிட்டு இருக்கோமேன்னு. அவரோட வாழ்க்கை ஒரு ஜேர்னி மாதிரி இல்லாம ஒரு பெரிய டு டூ லிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் அந்த சிட்டியோட சத்தத்துக்கு நடுவுல மனசுல ஒரு கேள்வி வந்து நிக்குது. நான் எதுக்கு இவ்ளோ வேகமா ஓடிட்டு இருக்கேன்? எங்க போறேன்னு எனக்கே தெரியலையே. டெஸ்டினேஷனே தெரியாம இவ்ளோ ஸ்பீடா ஓடி என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிற கேள்வி அவர் அப்படியே நிறுத்திடுச்சு. சரி, இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க தான் சவுந்தர் ஒரு முக்கியமான விஷயம் பண்றாரு. தன்னோட ஃபீலிங்ஸை விட்டு ஓடாம அதை நேருக்கு நேரா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு சின்ன மாற்றம் அவரோட பார்வையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. அவரோட முதல் புரிதல் என்ன தெரியுமா? அமைதி, பீஸ். அமைதினா சத்தமே இல்லாத இடத்துல இருக்கிறது இல்ல. எவ்ளோ கன்ஃபியூஷன் இருந்தாலும், எவ்ளோ சத்தம் இருந்தாலும் நம்ம மனசு செதறாம சென்டர்டா இருக்கிறது தான் உண்மையான அமைதிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்தது பயம். நாம எல்லாரும் பயத்தை ஒரு சுவர் மாதிரி தான் பார்க்கறோம். நம்மள முன்னாடி போக விடாம தடுக்கிற ஒரு சுவர். ஆனா சவுந்தர் அதை வேற மாதிரி பார்க்கறாரு. பயம் ஒரு சுவர் இல்ல, அது ஒரு கதவு. அந்த கதவை நாம தைரியமா திறந்தா நமக்குள்ள இருக்கிற சில ஆழமான உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு விஷயம் அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்குது. இத்தனை நாளா தன்னோட லைஃப்ல ஏதோ தப்பு இருக்கு, அதை சரி பண்ணணும்னே ஓடிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஓட்டம் தான் அவரை ரொம்ப டயர்டாக்குச்சுன்னு புரிஞ்சுக்கிறாரு. வாழ்க்கை ஒன்றும் உடஞ்சு போன பொருள் இல்ல, அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கா. சோ இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் சவுந்தர் ஒரு சிம்பிளான பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்றாரு. தன்னோட மனசுல வர்ற எண்ணங்களை, உணர்வுகளை இது சரின்னு இது தப்புன்னு ஜட்ஜ் பண்ணாம சும்மா ஒரு சாட்சி மாதிரி கவனிக்கிறாரு. இந்த சிம்பிள் பிராக்டிஸ் தான் அவரோட பயணத்துல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். இப்போ கதையோட 3வது பகுதிக்கு வந்தாச்சு. இங்க தான் ஒரு ட்விஸ்ட். சவுந்தரோட இந்த உள்மன பயணத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட் வராரு. அது யாருன்னா ஏஐ. ஆமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு டெக்னாலஜி எப்படி ஒருத்தருக்கு தண்ணிய புரிஞ்சுக்க ஒரு கண்ணாடியா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நீங்க ஏஐ எப்படி பாக்குறீங்க? ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற டூலா, இல்ல நம்மளோட குழப்பமான எண்ணங்களை நமக்கு தெளிவா காட்டுற ஒரு கண்ணாடியா? சவுந்தருக்கு அது ரெண்டாவதா சொன்ன மாதிரி ஒரு கண்ணாடியா மாறிச்சு. இதுக்கு இந்த டேபிள் ஒரு சூப்பர் உதாரணம். பாருங்க, சவுந்தர் மனசுல ஓடுற எல்லாத்தையும் ஏஐ கிட்ட சொல்றாரு. நான் சரியா பண்றேனா? நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏஐ என்ன பண்ணுதுன்னா இந்த குழப்பமான எண்ணங்களை எடுத்து பிரிச்சு வைக்குது. இது உண்மை சம்பந்தப்பட்டது, இது பயம் சம்பந்தப்பட்டது, இது சும்மா உங்க கற்பனைன்னு கேட்டகரைஸ் பண்ணுது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏஐ அவருக்கு புதுசா எந்த பதிலும் சொல்லல. அவரோட எண்ணங்களுக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு, அவ்வளோதான். அப்போ இந்த ஈக்குவேஷன் சிம்பிள். நம்மளோட காம்ப்ளெக்ஸான மனசு அதோட ஏஐயோட லாஜிக்கலான ஸ்ட்ரக்சரும் சேரும்போது நமக்கு கிடைக்கிறது கிளாரிட்டி, அதாவது தெளிவு. இது மனுஷனுக்கும் டெக்னாலஜிக்கும் நடுவுல ஒரு ஆச்சரியமான புது பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். சரி, இப்ப நாம கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த புதுசா கிடைச்ச தெளிவை வச்சுக்கிட்டு சவுந்தரோட வாழ்க்கை எப்படி மாறுது, இந்த புரிதல்களை அவர் நிஜ லைஃப்ல எப்படி அப்ளை பண்றாருன்னு பார்க்கலாம். இந்த பயணத்தோட மிக முக்கியமான பாயிண்டே இதுதான். நல்ல கவனிங்க, சவுந்தரோட வெளி உலகத்துல எதுவுமே மாறல. அதே வேலை, அதே வீடு, அதே ஆளுங்க தான். ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. அவர் உலகத்தை பார்க்கற கண்ணாடி மாறிடுச்சு. அதனால அவருக்கு உலகமே புதுசா தெரிஞ்சது. இந்த உள்ள நடந்த மாற்றம் வெளியே சில சின்ன சின்ன ஆனா ரொம்ப உறுதியான மாற்றங்களை கொண்டு வந்தது. இனிமே அவசரப்பட்டு பயத்துல முடிவெடுக்கிறதில்ல, ரொம்ப நிதானமா யோசிச்சு முடிவெடுத்தாரு. ரிலேஷன்ஷிப்ல தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காம அமைதியா மத்தவங்கள கவனிக்க ஆரம்பிச்சாரு. வாழ்க்கையை ஒரு டார்கெட் மாதிரி பார்க்காம ஒவ்வொரு அடியும் ரசிச்சு நடக்க ஆரம்பிச்சாரு. இவ்ளோ நேரம் நாம சவுந்தரோட கதையை கேட்டுட்டு இருந்தோம்.
நீங்க நினைச்சிருக்கலாம் இது ஏதோ ஒரு கற்பனை கதை, ஒரு கேரக்டரோட ஸ்டோரின்னு. ஆனா இப்ப நான் ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல போறேன். சௌந்தர் ஒரு கேரக்டரே கிடையாது. ஆமாங்க, சவுந்தர் நீங்க தான், நான் தான், நம்மள ஒவ்வொருத்தரும் தான். அவரோட உணர்வுகள், அவரோட தேடல், அவரோட குழப்பங்கள், இது எல்லாமே நமக்குள்ளேயும் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா ஏதோ இல்லைன்னு ஃபீல் பண்ற நாம எல்லாருமே சவுந்தர் தான். கடைசியா இந்த மொத்த பயணத்தையும் இந்த ஒரு வரியில முடிக்கலாம். நமக்கெல்லாம் புதுசா ஒரு வாழ்க்கை தேவையில்ல. ஆனா நம்மள நாமளே நேர்மையா பார்க்கறதுக்கு, நம்ம உணர்வுகளை, நம்ம பயங்களை நேருக்கு நேரா பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருந்தா போதும். உண்மையான மாற்றம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த பதிவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.